நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் என்னவா இருந்ததுன்னா, அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சதா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு $1 மில்லியன் கேள்வி என்னவா இருந்ததுன்னா, அதிமுக வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது. இப்ப அந்த வகையில அதிமுகனுடைய வாக்கு வங்கி அப்படின்றது கணிசமா வன்னியர்கள் அல்லாத பிற சமூகத்தினர் அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே. அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவினுடைய வன்னியர் வாக்குகள் பாமகவுக்கும், அதிமுகவினுடைய வன்னியர் அல்லாத பிற சமூக வாக்குகள் திமுகவுக்கும் போயிருக்கா? அப்படி ஒரு தியரி இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? புதிய தலைமுறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்று வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கும் ஆளும் கட்சியை எதிர்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சீமான் அவருடைய இயக்கத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த களத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறிவிட்டது. இது ஒரு ரொம்ப நேரமா கணேஷ் நான் பாக்குறேன் பேசிட்டு இருந்தாரு. அவர் ஒரு நியாயமான கருத்தை உங்கள் முன்னால் வைக்கிறார். ஜாதியை சொல்லாதீர்கள். நான் நீங்க எவ்வளவு முனைப்பா ஜாதியை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது வன்னியர்கள் பின்னால், வன்னியர்கள் முன்னால், வன்னியர்களால் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தனியா நின்று பாமக 41,000 சொச்சம், ஒரு 42,000 வச்சுக்கோங்க வாக்குகளை வாங்கி இருக்கிறது. இன்றைய தினம் அது மாறி 56,000 வாக்குகளுக்கு போயிருக்கு. அப்ப என்ன, ஒரு 14,000 ஓட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா வருது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் பெற்ற முத்தமிழ் செல்வன் பெற்ற 84,157 வாக்குகள் இருக்கு. அந்த வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு. மீதமுள்ள வாக்குகள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேக்கு போயிடுச்சு. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே இங்க பாமகவிற்கும் அந்த வாக்குகள் வந்திருக்கிறது. அங்கு அவர்கள் கூட அம்மா படத்தை போட்டுக் கொண்டார்கள். பிரச்சாரத்திலே அம்மா படத்தை போட்டு வாக்குகளை கேட்டார். ஆனா அந்த நேரத்துல பழனிசாமி போடாதீங்க பாமகன்னு சொன்னார். அதையும் எதிர்த்து பாமக அந்த இடத்துல 50,296 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதை நீங்கள் ஜாதி ஓட்டாக, ஜாதியின் அடிப்படை ஓட்டுகளாக பார்க்க வேண்டாம் என்று கணேஷ் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்காரு. அவர் அதை எங்களையே அந்த முத்திரையை குத்துறீங்க அப்படின்னு கேட்கிறார். அது காரணம் என்ன? முத்திரையை குத்த வேண்டியதுன்னா, அவர்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள், அவர்களுக்காக நாங்கள் இடஒதுக்கீடு கேட்கிறோம், அதை வாங்கி தரும் வரை ஓய மாட்டோம், இப்படி எல்லாம் முன்னிறுத்தும் பொழுதுதான் அந்த முத்திரை குத்தப்படுகிறது. அதுல வேணும்னு சொல்றது இல்லை. ஆகவே வேறு பிற ஜாதியினரோ, நான் ஜாதி பேசுறதே இல்லை மன்னிக்கிறோம், வேறு கட்சியினரோ வாக்குகளை போட்டிருக்க மாட்டார்கள் என்பதற்கெல்லாம் எந்தவித உத்தரவாதத்தையும் தர முடியாது. ரொம்ப பியூட்டியா ஒரு 57 பூத்து நினைக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11ல ஸ்டார்ட் பண்ணி 275 வரைக்கும் அந்த பூத்துகளில் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதாவது அதிகமா ஆளுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகமான வாக்குகளை அங்கே எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. கணேஷ் அவர்கள் பேசும் பொழுது எனது அன்பு நண்பர், அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், விஷயம் தெரிந்தவர், மக்கள் அனுபவிப்பார்கள் என்று சொன்னார்கள். நான் தயவு செய்து அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. உங்களுக்கு இந்த அளவிற்கு வாக்குகளை கொடுத்து 2வது இடத்தை கொடுத்து அழகு பார்த்திருப்பவர்களும் இந்த வாக்காளர்கள் தான். ஒரு வாக்கு சீட்டை கையில எடுக்கும் பொழுது, நேற்றுக்கே நீங்கள் நான் இருக்கும் பொழுது சொன்ன கணேஷ், ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்யும் பொழுது, இந்த ஆட்சி நடைபெறும் பொழுது, இந்த ஒரு இடம் இந்த ஆட்சிக்கு கொடுப்போமேயானால், ஆட்சியாளர்களுக்கு கொடுப்போமேயானால், அதன் மூலமாக இந்த தொகுதி நலம் பெறும், வசதிகளை பெறும், திட்டங்கள் வரும், இதையெல்லாம் நிறைவேற்றுவார்கள். ஆகவே இந்த ஒரு சீட்டை போய் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தோ இன்னொருத்தர் கொடுத்தோ என்ன இட போகுதுன்னு சொல்லி இந்த வாக்குரிமையை கொண்டவருடைய மன நிலையிலே அது எப்பொழுதுமே பதிந்திருக்கும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட் அங்க. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கொடுமை. 93,730 வாக்குகளை பெற்று என்னுடைய பெயரிலே இருக்கின்ற மறைந்த புகழேந்தி வாக்குகளை பெற்றார் சென்ற தேர்தலில். அப்பொழுது பாத்தீங்கன்னா 84,157 வாக்குகளை அதிமுக கேண்டிடேட் வாங்குறாரு. 9,573 டிஃபரன்ஸ். நீங்க அவ்வளவுதான். ஆனா ஒரு தேர்தலே புறக்கணிக்கப்படுகிறது. அங்கே நிற்பதற்கு முடியாமல், நின்று அங்கே தேர்தல் களத்தை காண முடியாமல் வெளியிலே ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் அதை எதிர்கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி. அவர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற முடியாது. ஏனென்று கேட்டால் ஆட்சியில இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் பல விதத்திலே செய்த திட்டங்கள்,
ஆட்சி அதிகாரம் எல்லாம் கையில திரு இருக்கிறது. புகழேந்தி, நான் உங்களோட முதற்கட்ட பார்வையில இருந்தே ஒரு 2 டேக்கவே நான் கணேஷ் கிட்ட கேட்டுட்டு நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். அவர் சொன்னதுல 2 விஷயங்கள். நீங்க வந்து எங்களை ஒரு சாதியோ சாதி கட்சி அந்த மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது, அதுல சுருக்காதீங்க, அது ரொம்ப தவறு. பட் நீங்க அது வந்து அவங்களா குத்துன முத்திரை இல்ல, நீங்க வாங்கிக்கிட்ட முத்திரை அப்படின்றாரு புகழேந்தி சார். நீங்க 10.5% இடஒதுக்கீடு தொடர்ந்து முன்வைக்கிறது, இந்த சமுதாய மக்கள் வாழணுன்றது, அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் அதுல வருது. அதை தாண்டி இந்த மக்கள் அனுபவிப்பார்கள் அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்றாரு. உங்களுடைய ரொம்ப சுருக்கமா பதிவு பண்ணுங்க. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க வன்னியர் சங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே வன்னியர் சங்க ஆரம்பித்த காலத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தி தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். தமிழ்நாட்டில் வெள்ளக்கார காலத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின்படி தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் வன்னிய சமுதாய மக்களும் பெரும்பான்மை மக்கள். இப்போ ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் முன்னேறாமல் மாநிலம் முன்னேற முடியாது. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட்ட பிறகு அடுத்த பெரும்பான்மை சமுதாயத்திற்கு தேவை. நாங்கள் அப்போ கேட்டதே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதனால தான் பெரியாருடைய படத்தையும் அம்பேத்கருடைய படத்தையும் எங்கள் கொள்கை ரீதியாக போட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லாருக்கான இடஒதுக்கீடு தான் கேட்டோம். ஏன் வன்னியர்களுக்கான 10.5 வருதுன்னா இதுக்கு ஆல்ரெடி ரெக்கமெண்டேஷன் இருக்குது. நாங்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே இதற்கான சட்டநாதன் ஆணையமும் அம்பாசங்கர் ஆணையமும் அமைக்கப்பட்டு அதற்கான ரெக்கமெண்டேஷன் வச்சு சட்ட ரீதியாக இருப்பதை நிலைநாட்டுங்கள் தான் சொல்லி கேட்குறோம். இன்னைக்கு கூட நாங்கள் கேட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு. மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி அண்ணனுக்கு எங்களுக்கு தெரியும், புகழேந்தி அண்ணனுக்கு தெரியும். நாங்கள் போராட்டம் செய்ய ஆரம்பித்த போது அன்னைக்கு வந்து எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அன்னைக்கு போராட்டம் செய்ய ஆரம்பித்த போது 20% கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதன்படி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க தான் நாங்கள் சொன்னோம். இப்போ ஒரு சிலர் எங்களை கேட்பாங்க, திருப்பி ஏன் அந்த கேள்வி ஏன் வருது? இப்ப அந்த சமூக வாக்குகளை தாண்டி வேற மற்ற சமுதாய வாக்குகளை வாங்க முடியல, இல்ல அதுல சிக்கல் இருக்கு. ஏன் அப்படி வருதுன்னா உங்களுடைய எல்லா பிரச்சாரங்கள் ஆகட்டும், இந்த இடஒதுக்கீடு ஆகட்டும், இப்போ பாமகவினர் அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கின சௌமியா வந்து தொடங்குற திரௌபதி அம்மன் கோயில இருந்து தொடங்குறாங்க. நான் எங்க இருந்து தொடங்குறேன் தெரியுமா? நம்மளுடைய குலதெய்வ கோயில்னு ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு கட்டமாக வைக்கக்கூடிய பிரச்சாரங்களை முன்வைக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே அதுவா இருக்கு. நீங்க எல்லாமே இஷ்யூ பேஸ். நீங்க ஆரம்பத்துல இருந்து எடுங்க. நாங்க வந்து எந்த இடத்துல அந்த பிரச்சாரத்தை துவங்குறோம், இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது நாங்க கள்ளச்சாராய பிரச்சனையை முன்னெடுத்தோம், கஞ்சா விருத்த பிரச்சனையை முன்னெடுத்தோம், மின்கட்டண இதில் முன்னெடுத்து தான் வந்தோம். என்றைக்கு சட்டமன்றத்தில் 10.5% இடஒதுக்கீடு இவர்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லி மறுத்தாங்க பாருங்க, அப்பதான் நாங்கள் வெகுடுந்து போராடணும். ஏன்னா இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் வந்து நேரடியாக வந்து நல்லா யோசிங்க, எது சாதி அரசியல்ன்றதை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும். நாங்க தொடர்ச்சியா கேட்கிறோம், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு எந்த தேர்தல் வந்தாலும் வரலனாலும் கொடுக்குறோம். ஆனா 10.5% இல்ல 15% இடஒதுக்கீடு வருவேன்னு சொல்லி நாங்க நேரில போய் சொல்லல முதலமைச்சர், வேற எந்த இடைத்தேர்தல போய் சொல்லல. இங்க வந்து சொன்னாரு பாருங்க, அதுல இருந்து பின்வாங்கினதுனால நாங்க அந்த கோரிக்கையை முன் வச்சு பிரச்சாரத்தை துவங்கணுமே தவிர, ஏன்னா அந்த தொகுதி சார்ந்தது. இந்த தொகுதியில வந்து நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க, கொடுக்கலன்றதுனால நாங்க அதை பிரச்சாரமா முன்னெடுத்தோம். இது கூட சேர்த்து எல்லாத்தையும் தான் நாங்க முன்னெடுத்தோம். ஏன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரே நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ஐநா சாருக்கு சேர்த்து சொல்லு, ஏன்னா அவர் சொல்லும் போது அதான் சொன்னார். அனைத்து தலைவர்களும் நின்று விக்கிரவாண்டியில் நாங்க பிரச்சாரம் செய்யும் போது எல்லாத்தையும் சேர்த்து தானே பேசணும், 10.5 மட்டுமா பேசணும். நீங்க பார்ப்பது என்னன்னா நாங்க பேசுற 10.5 மட்டும் பெருசா பாப்பீங்க, மீதி எந்த விஷயத்தை விட்டுறீங்க பாருங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி பெருமை மிக ஆடி.